ஹலோ வணக்கம். இன்னைக்கு 1956ல் ஸ்டான்லி கூப்ரிக் டைரக்ட் பண்ண தி கில்லிங் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தரமான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பாரு. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு குதிரை பந்தயம் நடக்கிற இடத்துல பணத்தை கொள்ளையடிக்கிற மாதிரியான ஒரு கதை. இது ஒரு 5 பேர் சேர்ந்து கொள்ளையடிப்பாங்க. இது அவங்க எப்படி பிளான் பண்ணி பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கதை. இப்படி ஒரு கதையாக இருந்தாலும் இந்த படம் முழுக்க ஒரு டைம் பேஸ் பண்ண ஒரு படம். 5 பேர் பிளான் பண்ணி அந்த பணத்தை கொள்ளையடிக்க முயற்சி பண்ணுவாங்க. அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு நான்லீனியரான ஒரு ஸ்டோரி டெல்லிங்கில் ஸ்டான்லி கூப்ரிக் சொல்லியிருப்பாரு. ஒரு பர்டிகுலர் டைம் ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அந்த ஸ்டோரி நகரும். விருமாண்டி படம் பார்த்துருப்பீங்க. அதில் பசுபதி அவர் சொல்லும்போது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேமரா மூமெண்ட் இருக்கும், கதை அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுவாங்க. கமல் சார் சொல்லும்போது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த சீக்வன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஒரே ஸ்டோரியை 2 விதமான கேமரா ஆங்கிளில் வந்திருக்கும். ஸோ அதே போல் இதில் ஸ்டான்லி கூப்ரிக் அந்த மாதிரி பண்ணியிருப்பாப்புல. பாரில் ஒரு விஷயம் நடக்கும், அதுக்கப்புறம் கட் பண்ணி மறுபடியும் உள்ள அந்த கிளே அப்படிங்கிறது ஜானி பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு உள்ளே போவார். அந்த கேஷ் கவுண்டருக்கு வெளியே இருக்கும்போது என்ன நடந்துச்சு, கேஷ் கவுண்டருக்கு உள்ள என்ன நடந்தது, அதுக்கப்புறம் ஒரு போலீஸை செட் பண்ணியிருப்பாங்க. குதிரை பந்தயம் நடக்கிற இடத்துல ஷூட் பண்ணுறதுக்காக ஒருத்தனை செட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன டைமில் நடந்தது, அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத திரும்ப அதே சீக்வன்ஸு அந்த டைமுக்கு ஸ்டார்ட் ஆகும். 5 பேர்த்தோடைய ப்ராஸ்பெக்டிலையும் இந்த ஸ்டோரி போகும். இந்த படத்துடைய டியூரேஷன் 1 hour 24 minutes. சும்மா பரபரப்பாக இருக்கும். கிளைமேக்ஸ் சீன் சும்மா தெருக்கி விட்டுருப்பாப்புல. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளைமேக்ஸ் சீன்னா இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் சீன் சொல்லலாம். கடைசி ஷாட் வரைக்கும் இந்த படத்துடைய விறுவிறுப்பு பயங்கரமாக இருக்கும். இந்த ஸ்டான்லி கூப்ரிக் டைரக்ட் பண்ணி ஸ்க்ரீன் பிளே எழுதின படம் தி கில்லிங். 1956ல் வந்த படம். சினிமாவில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.